ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு டிஜிபே லைட்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஜிபே எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இகேவைசி எப்படி பார்த்தா ஃபினிஷ் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த டிஜிபே லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ப்ரௌசர் மூலமாக பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆக கிடையாது. இதுவே நீங்கள் பார்த்தா ஆப் இருக்குது, டிஜிபே லைட்டுக்குன்னு தனியாக ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலமாக உங்களுக்கான இகேவிசி நல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. அந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான டிஜிபே லைட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கான யூசர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் எஸ்எம்எஸ்க்கு உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு யூசர் நேம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான சிஐசி ஐடி தான் யூசர் நேமாக கொடுத்துருப்பாங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஃபால்ட்டாக அவங்களே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு கம்ப்ளீட் கேவைசி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஓல்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான ஓல்டு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். அந்த ஓல்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்மால் லெட்டர், நியூமர் லெட்டர், இந்த மாதிரி ஃபுல் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்கள் இ-சேவையில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போது உங்களுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டு அகைன் பார்த்தா லாகின் பண்ணுற பேஜுக்கு போகும். திரும்ப உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்துறீங்க. லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கான லாகின் பேஜுக்கு வரும். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் கம்ப்ளீட் கேஒய்சி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ப்ரௌசர் மூலமாக ஓப்பன் சொல்ல உங்களுக்கான கேஒய்சி கம்ப்ளீட் ஆகலை, உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது. இதுவே நீங்கள் அந்த ஆப் மூலமாக உங்களுக்கான கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம ஆப் மூலமாக உங்களுக்கான கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, டிஜிபே லைட்கான ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேஒய்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஜிபே லைட் ஆப் மூலம் மட்டும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் உங்களுக்கான யூசர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு புதிய பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின். ஓகே, அதுக்கடுத்து உங்களுக்கான எம்பின் கேட்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரேட் எம்பின்னு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் கொடுத்த மொபைலுக்கு பார்த்தா ஒரு எம்பின் அனுப்பிடுவாங்க. அந்த எம்பின் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு வெரிஃபை எம்பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கெட்டிங் ரெடி அப்படின்ற ஆப்ஷன் மாரி உங்களுக்கு கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா ஸ்டார்ட் கேஒய்சின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 3த்தையுமே நீங்கள் பார்த்தா ஸ்வைப் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வைப் பண்ணால் அந்த ஆப்ஷன் பார்த்தா டிக் ஆகிடும். ஸோ 3மே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேன் கார்டு அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேப் இயர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு கீழே இருக்க பாருங்கள் ப்ரொசீட் டு கேப்சர் ஐடின்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். உங்கள் பேன் கார்டை நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் தெளிவாக பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் யூஸ் திஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த ஃபோட்டோ அப்லோட் ஆகும். இல்லை ரீடேக் கொடுத்து நீங்கள் திரும்ப ஒரு ஃபோட்டோக்கும் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ யூஸ் திஸ் ஃபோட்டோ கொடுத்ததுக்கு லோடிங் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா பேன் கார்டு உங்கள் நம்பர் என்ன பேர் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு பார்த்தா வெரிஃபை ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தா உங்களுக்கான
உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேன் கார்டு வந்து பார்த்தா வெரிஃபை ஆனதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. ஸோ ஆதார் கார்டில் சேம் நீங்கள் கேப்சர் கொடுத்துக்கோங்க. கேப்சர் கொடுத்ததுக்கப்புறம் ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சர் பண்ணிட்டு வெயிட் கொடுத்து யூஸ் திஸ் ஃபோட்டோ கொடுத்தா போது அந்த ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான நேம் என்ன, ஆதார் கார்டு நம்பர் என்ன, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற இருக்கும். ஆதார் ஃப்ரண்ட் சைடு மற்றும் பேக் சைடு ரெண்டுமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, யூஸ் திஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், லோட் ஆகிட்டு உங்களுக்கு. ஸோ இந்த எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா உங்களுக்கான செல்ஃபி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல லைட் வெளிச்சம் உங்களுக்கு செல்ஃபி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து பார்த்தா இருக்கும். ஸோ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா செல்ஃபியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து காமிக்கும். கேப்சர்னோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கான ஃபேஸ் வந்து சர்க்குலர், அந்த சர்க்கிளுக்குள்ளே வச்சு நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்து கேப்சர் கொடுத்தினா போதுமானது, ஃபோட்டோ அப்லோட் வந்து ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான சென்டர் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், ஷாப்க்கான ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அதாவது அதில் போயிட்டு உங்கள் ஷாப்போட கடையை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் வந்து ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஷாப்க்கான ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க, நீங்கள் அது வந்து ஃபோட்டோ கேப்சர் எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷாப்க்கான அட்ரஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஷாப் நேம் என்ன, ஷாப் அட்ரஸ் என்ன, பின்கோடு என்ன, உங்களுக்கான ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, எல்லாமே வந்து கேட்பாங்க. இது முழுக்க ஷாப்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கான அட்ரஸ் வந்து சேமா சேபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் வந்து பார்த்தா நார்மல் அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பிடும். சேம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா அட்ரஸுமே கீழே இருக்க அட்ரஸ் அப்படியே வந்து பார்த்தா மேலே வந்து காப்பிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான அட்ரஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு பிலோ 1 லேக்னா உங்கள் ஆனுவல் இன்கம் பிலோ 1 லேக் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ரெஃபரல் கோட் வந்து பார்த்து என்ட்ரு பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதுமானது. உங்களுக்கான கேவைசி வந்து பார்த்தா சக்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு மெசேஜ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ திரும்ப நீங்கள் லாகின் வந்து பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் உடனே வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தா உங்களுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள், அந்த நீங்கள் கேவைசி பண்ணது பெண்டிங் தான் வந்து காமிக்கும். அதை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வந்து பார்த்தா அப்ரூவல் வந்து கொடுக்கணும். அப்படி அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கேவைசி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேவைசி பெண்டிங்னு இருக்கும். கேவைசி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கான சர்வீசஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆதார் மூலமாக நீங்கள் வந்து பணம் எடுத்து கொடுக்கலாம். மைக்ரோ ஏடிஎம் இருக்குது பாருங்கள், அதன் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தா ஏடிஎம் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிஜிபே லைட் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ண மச்சான வீடியோ வந்து போடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான கேவைசி மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்க அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷன் டிஜிபே லைட் ஆப் மூலமாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.